வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மல்லிகை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அறையின் கதவு அளவாக 2 முறைகள் தட்டப்பட்டதை தொடர்ந்து படக்கென்று திறந்து கொண்டது. கதவை திறந்த கீதாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அவள் முன்பு ரவி கை கொள்ளாத ரோஜா பதியன்களோடு நின்று கொண்டிருந்தான். நீ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாய் கீத், அதனால்தான் உன்னை எழுப்பவில்லை. அதனால் கதவை வெறுமனே சாத்தி கொண்டு போவதா? ஆமாம், ஏற்கனவே நம் தோட்டத்தில் இந்த கொடைக்கானல் ரோஜா நிறைய இருக்கின்றனவே. இது வேற கலர் கீத். சாதாரணமாக இந்த கொடைக்கானல் மண்ணை தவிர வேறு மண்ணில் அவ்வளவு நன்றாக பிடித்து வராது. ஐயாவனுடைய ஸ்பெஷல் பராமரிப்பினால் நன்றாக வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு மணமாகி 5 மாதங்களே ஆகியிருந்தன. பொது மணத்தின் போதையிலே ஹனிமூன் முடிந்த பின்பும் அவன் மதுரைக்கு ஒரு வேலையாக வந்த பொழுது கொடைக்கானலை அவளுக்கு காண்பிக்க அழைத்து வந்திருந்தான். நீ இதற்கு முன்பு கொடைக்கானல் வந்ததில்லை இல்லையா? அவன் கொடைக்கானல் போக வேண்டும் என்ற பொழுதே அவனிடம் நான் கொடைக்கானல் போனதில்லை என்று கூறியது நினைவுக்கு வந்தது. அந்த பொய்க்கு காரணமானவன் மாது. அது அவளுடைய கல்லூரி நாட்கள். இனிமையும் கலகலப்பையும் தவிர வேறொன்றும் நினைவில் நிற்காத காலம். அவன் நினைவில் புதுமை பூக்க மாது அவளுக்கு லெக்சரராக வந்தான். மாணவ மாணவிகளுடன் அவனுக்கு ஒரு மாணவனாக நின்றான். அவனை மாணவ மன்றத்தில் கௌரவ ஆலோசகராக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவன் தலைமையில் ஒரு பிக்னிக் என்று எல்லோருமாக கொடைக்கானல் வந்திருந்தார்கள். அப்போது அவன் கீதா மீது கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்தினான். கீதா, நான் உன் தந்தையை பார்க்க வரட்டுமா? அவளால் பதிலளிக்க முடியவில்லை. பயம் மனதை கவ்வியது. அந்த எல்லையில்லாத மௌனம் அவனுக்கு பதிலாக அமைந்தது. அவன் அவள் தந்தையை பார்க்க வந்தான். அவனுடைய தந்தைக்கு அவன் துணிவு அதிசயத்தை கொடுத்தது. அவள் தந்தை பழமைவாதி. அவருக்கு காதலில் நம்பிக்கை இல்லை. கீதாவை கடிந்து கொண்டதுடன் இல்லாமல் மாதுவையும் அவமதித்து விட்டார். மலர்ச்சியுடன் வந்த மாது பதறிப்போய் திரும்பினான். கீதாவை கல்லூரியில் இருந்து நிறுத்திவிட்டு அவள் தந்தை வரன் வேட்டையில் இறங்கினார். அந்த வேட்டையில் ரவி பிடிபட்டான். கீதா நொறுங்கி போனாள். மாதுவை சந்திக்க இயலாத நாட்களில் அவனையும் அவளையும் புரிந்து கொண்ட அவள் தோழி ரேணுகாவிடம் கடிதம் கொடுத்தனுப்புவது வழக்கம். அதேபோல் தன்னை மன்னிக்குமாறு கேட்டு ஒரு கடிதம் கொடுத்தனுப்பினாள். திருமணத்திற்கு முதல் நாள் ரேணு வந்தாள் அவசரமாக. என்னடி, என்ன சொன்னார்? கடிதத்தை கொடுத்தாயா என்று கேட்டாள் கீதா. அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியூர் போகிறாராம். உன் தந்தைக்கு சரியான தண்டனை கொடுக்க உன் கடிதங்களை உன் கணவருக்கு அனுப்பி வைக்கப் போகிறாராம். பேய் அடித்தது போல மாறிப்போனாள் கீதா. அவளுடைய ஒரு புன்சிரிப்புக்காக வாழப்போவதாக சூளுரைத்த மாதுவா அவள் வாழ்வை குலைக்கப் போகிறான். மனதில் பிடித்த திகில் ஒரு பக்கம் படிய ரவியின் புது புனலாக பொங்கிய ஆசை வெள்ளத்திற்கு தன்னை ஈடு கொடுக்க பழகி கொண்டாள். அவர்கள் கொடைக்கானலில் இருந்து திரும்பி 1 மாதமாகிவிட்டது. அவள் கைகளினால் பதியன்களை நட செய்தான் ரவி. அவர்கள் சாப்பாட்டு மேஜையில் சந்திக்கும் பொழுதுதான் பல விஷயங்களை பேசுவது வழக்கம். சாப்பிட்ட கை காய காய பேச்சு முடிவில்லாத தொடராக நீளும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் தன் நண்பன் ஒருவன் டிரான்ஸ்ஃபரில் வரப்போவதை தெரிவித்தான். எத்தனையோ நண்பர்கள் வருவார்கள் போவார்கள். அவர்களுடன் விருந்தென்றும் ஊரை சுற்றுவதென்பதும் புதிதானதல்ல. அதனால் கீதாவிற்கு அது முக்கியமான விஷயமாகப்படவில்லை. ஆனால் அந்த நண்பன் மாதுவாக இருந்ததை பார்த்தவுடன் அவள் திடுக்கிட்டாள். கீத், இவன் என் நண்பன் மாது. டேய், இவள்தான் கீதா. நீதான் நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் போவது என்பது போல ஊரை விட்டு சொல்லாமல் போனவனாச்சே என்றவன் தன் தலையை லேசாக தட்டி கொண்டு, என்ன கீத்,
நீ படிச்ச கல்லூரியிலேயே இவன் வேலை பார்த்திருக்கிறானே, நீ மாதுவை பார்த்ததில்லை? கீதா மாதுவை திரும்பி பார்க்கவில்லை. தலையை மட்டும் சற்று லேசாக திருப்பி, நான் படித்த ஆண்டில் இவர் இல்லை என்று நினைக்கிறேன். தன்னை அடையாளம் கண்டுகொள்ள கீதா விரும்பவில்லை என்பதை மாது புரிந்து கொண்டான். மனதில் இனம் தெரியாத தவிப்பு. கீதாவை அடைய முடியாத துயரத்தில் தத்தளித்த சமயம் அது. எல்லாவற்றையும் வெறுத்து எதையும் காண பிடிக்காத சூனியத்தில் லயித்து மனம் வெறி பிடித்து அலைந்த சமயம் அது. அதனால்தான் கீதாவை மணக்கப் போகிறவன் யார் என்றோ, ரவியை மணந்தவள் கீதாவென்றோ அவன் அறியவே இல்லை. அந்த கணம் கீதாவின் தந்தை அவளை தர மறுத்து காதலை மட்டமாக பேசி அவனை அவமதித்த கணத்திலிருந்து நெஞ்சில் நிறைய அவன் வளர்த்து கொண்டது வெறுப்பு ஒன்றுதான். இந்த உலகத்தையே வேண்டாம் என்று அழிக்க வேண்டும் என்ற வெறி. உணவு பரிமாறும் பொழுது நடுக்கத்தில் சிறிதளவு உணவு வகைகள் கீழே சிந்தின. வாட் இஸ் ராங் கீத்? ஆர் யூ ஆல் ரைட் என்று கேட்ட ரவி அவள் முகத்தை பார்த்தான். நத்திங் ராங், ஐ எம் ஆல் ரைட் என்று நலிந்த குரலில் கூறினாள் கீதா. உள்ளே போய் வரும்பொழுதும் மற்ற இடங்களில் நிற்கும் பொழுதும் அவள் மாது ரவியின் பேச்சையே கேட்டுக்கொண்டிருந்தாள். பேச்சின் நடுவே தன்னை பற்றி ஏதாவது தவறியாவது வந்து விடுமா என்று பயந்தாள். உன் கல்லூரியில் வேலை பார்த்தவன் என்பதனால் உனக்கு இப்பொழுது பயமாக இருக்கிறதா என்று கேலி செய்த ரவி, மாது உனக்கு இன்னொரு கீதாவை தெரியுமா என்று கேட்டான். என்ன அது? மாது விழித்தான். கீதாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. தோ பார். அவன் சுட்டி காட்டிய திசையை மாது பார்த்த பொழுது கொடைக்கானல் ரோஜாக்கள் சூரியகாந்தி பூவின் அளவாக மலர்ந்திருந்தன. இவைகளெல்லாம் ரோஜாக்கள் அல்லவா என்றான் மாது. கொடைக்கானலில் மண்ணில் வளத்தில் மலர்ந்த இப்பூக்கள் இந்த மண்ணில் எப்படி மலர்ந்திருக்கின்றன பார்த்தாயா மாது? பிறந்த வீட்டிலிருந்து வந்த பெண் கீதாவின் பக்கம் திரும்பி கண்களை ஒரு சிமிட்டி விட்டு, கீதாவைப் போல என்று வைத்துக் கொள்ளேன், எப்படி புகுந்த வீட்டை அட்ஜஸ்ட் செய்து கொள்வாளோ அப்படி இந்த பூக்கள் மண்ணை விட்டு மண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இன்னொரு கீதாவை பார்த்தாயா என்று கேட்டேன். சட்டென்று நிமிர்ந்த மாதுவின் பார்வை கீதாவுடன் எதேச்சையாக மோதி பிரிந்தது. என்னை தவிக்கவிட்ட நீ மற்றவனுக்கு நிறைவாக நிற்கிறாய் என்று அவனுடைய பார்வை கேட்பதை உணர்ந்தாள் கீதா. அவசரமாக அலுவலக போன் அவனை அழைத்தது. மாது, நீ நிதானமாக சாப்பிடு. கீதா, மாதுவை கவனித்துக்கொள் என்று கூறிய ரவி போன் இருக்கும் அறைக்குள் சென்று விட்டான். மாதுவால் சாப்பிட முடியவில்லை. உணவை குறித்து கொண்டிருந்தான். கீதா பரிமாற தயாராக நின்று கொண்டிருந்தாள். கீதா, பழைய வாழ்க்கையை நீ மறக்கலாம், ஆனால் என்னால் முடியவில்லை. அந்த கடிதங்களை விருட்டென்று உள்ளே சென்று விட்டாள் அவள். மனதில் இனந்தெரியாத நடுக்கம் ஒன்று எழுந்து அவளை மாதுவின் எதிரில் வரவிடாமல் தடுத்தது. தங்கள் பேச்சில் கலந்து கொள்ள அவளை அழைக்க ரவி உள்ளே சென்ற பொழுது அவள் கேக் தயார் செய்து கொண்டிருந்தாள். மைதாவும் வெண்ணையும் சர்க்கரை தூளுடன் கலந்து பேஸ்டாக மசிந்த கலவை மணத்தது. என்ன கீத், மாது வந்திருக்கிறான், நீ சமையற்கட்டை விட்டே வரமாட்டேன் என்கிறாயே? வெரி சாரி டியர், நாளை என் சிநேகிதி ரமாவின் பையனுக்கு பர்த்டே கேக்கை நான் செய்து தரப்போகிறேன். உங்கள் நண்பரும் கேக்கை சாம்பிள் பார்க்கட்டுமே? சிரித்து கொண்டே இப்படி கூறி தப்பித்து கொண்டாள். நடக்கும் பொழுது காலில் எங்கே என்று தெரியாமல் குத்திய முள்ளின் உறுத்தலாக மாதுவின் வரவு உறுத்தியது. கீத், நான் பாம்பே போகப் போகிறேன், நீயும் வருகிறாயா? உன் முடிவை சொன்னால் ரிசர்வ் செய்ய வசதியாக இருக்கும். சிறிது நாளாகவே மனதில் ஒரு அசதி. அது மாதுவின் வரவால் இருக்குமோ? ரவி பம்பாய் போய் 1 வாரமாகிவிட்டது. கீதாவிற்கு பொழுது போகவில்லை. உள்ளூரில் இருக்கும் ரவியின் தங்கை மாலையில் தன் வீட்டிற்கு வர சொல்லி அழைத்தாள். கீதாவின் நெஞ்சில் ஒரு எண்ணம் மெல்ல தலை தூக்கியது. மாது இருக்கும் தெருவை தாண்டித்தான் கீதா தன் நாத்தனார் வீட்டிற்கு போக வேண்டும். நேரே மாதுவிடம் போய் அக்கடிதங்களை பற்றி பேசினால் என்ன? மாது என்றோ தன்மேல் வைத்திருந்த நேசத்தினால் இறங்காமலா போய்விடுவான்?
நினைத்தவுடனேயே செயல்பட்டு விட்டாள் அவள். ஓர் ஆட்டோ அவளை சுமந்து சென்றது. தோ மாது இருக்கும் தெருவில் நுழைந்து விட்டது. அவள் பின் பக்கத்திலிருந்து ஒரு நம்பரை சொன்னாள். அதை கேட்க தன் கவனத்தை சற்றே அவள் பக்கம் திருப்பினான் டிரைவர். ஓ! எதிரே வந்த லாரி அசுர வேகத்தில் வந்தது. கவனக்குறைவான ஆட்டோ நிலை தடுமாறியது. கீதா தூக்கி எறியப்பட்டாள். அவள் மெதுவாக கண் விழித்தாள். ஏதோ நெடிகள் பஞ்சடைந்த விழிகள். சற்று பார்வையை பெற்ற பொழுது வெண்புறாவாக பறக்கும் நர்ஸ்களையும் பக்கத்தில் தனக்கு வைத்திருக்கும் இயந்திரங்களையும் கண்டு மறண்டாள். மிஸ்டர், பேஷண்டிற்கு நினைவு வந்துவிட்டது. இனி கவலை இல்லை. நீங்கள் மட்டும் ரத்தம் கொடுக்காவிட்டால் பேஷண்ட் இந்த உலகத்தை மீண்டும் பார்த்திருக்கவே மாட்டார். யாரிடம் யார் பேசுகிறார்கள்? ரவி வந்துவிட்டானா? நடந்தவைகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர வறண்ட உதட்டை நாவால் தடவிக்கொண்டே பஞ்சடைந்த விழிகளை திருப்பினாள். மங்கிய விழித்திரையில் மாது நிழலாடினான். மாது, கீதா, நீ பிழைத்து விட்டாய் கீதா. எதற்காகவோ அவளுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. அவள் அழுதாள். சீ, பைத்தியம், எதற்காக அழுகிறாய்? மாது, நீங்களா ரத்தம் கொடுத்தீர்கள்? ஆமாம், எங்கள் தெருவின் திருப்பத்தில்தான் உன் ஆட்டோ விபத்திற்குள்ளாகியது. நான் என்னவோ என்று பார்க்க வந்தேன். அடிபட்டது நீயா இருந்தால் என்னால் பேசாமல் போக முடியுமா கீதா? அவருக்கு தகவல் கொடுத்தீர்களா? மாது முகத்தை அழுந்து துடைத்து கொண்டான். அவன் அவளுடைய ரவி இல்லை. அவர்கள் வாழ்க்கை பிணைய வேண்டும் என்று மனம் ஒன்று இருந்தாலும் இப்பொழுது ரவி அவள் நெஞ்சை நிறைத்து கொண்டிருக்கிறான். கண் எதிரே நாற்காலியில் அவன் உட்கார்ந்திருந்தாலும் அவள் மனம் அவனை தாண்டி ரவியை தேடிக்கொண்டிருக்கிறது. பழைய நினைவுகளின் சுவட்டை அவள் அழித்து விட்டாள். நேற்றிரவே அவன் கம்பெனிக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். இந்நேரம் அவனுக்கு தகவல் கிடைத்து வந்து கொண்டிருப்பான். ரவியின் தங்கை வந்திருந்தாள் உன்னை பார்க்க. அப்பொழுது உனக்கு நினைவு இல்லை. மாது, அந்த கடிதங்கள்? நானும் அவைகளை பற்றித்தான் பல முறைகள் பேச முயன்றேன். நீ இடம் தரவில்லை. அவைகளை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்வை நாசமாக்கி விடாதீர்கள் மாது. உன் திருமண சமயத்தில் அப்படி நினைத்தேன். பிறகு அவைகளை கொளுத்தி விட்டேன். அப்படி நான் நினைத்திருந்தால் என் ரத்தத்தை கொடுத்து உன்னை பிழைக்க வைத்திருக்க மாட்டேன். மாது, அழுதாள் கீதா. வாழ்க்கை என்பது ஒரு பாடம் கீதா. அதை நாம் கற்றுக்கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. உன் திருமணம் நடந்த பொழுது நான் விஷத்தை குடிக்க நினைத்தேன். சந்தோஷமான சமயத்தில் எவனாவது நஞ்சை விரும்புவானா கீதா? நஞ்சு கூட நாம் வெறுப்பாக உயிரை நினைக்கும் தருணம் நம்மால் விரும்பப்படுகிறதே. இது ஒரு கான்ட்ராஸ்ட் கீதா. வெறுப்பையும் விருப்பாக்கி கொண்டால் எல்லாவற்றையும் நேசிக்க முடியும். ஏமாற்றத்தையே நான் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டேன். மாது, எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அடுத்த மாதம் எனக்கு திருமணம் கீதா. யாருக்கு திருமணம் என்று கேட்டவாறே உள்ளே நுழைந்தான் ரவி. உங்கள் நண்பருக்குத்தான் என்றாள் கீதா. ஆஸ்பத்திரி டெட்டால் குளோரின் நடி கூட மல்லிகை முல்லையாக மாறி அவளுக்கு மணத்தது. ரவி கண்களில் நீர் சுரக்க இதமாக அவள் கரத்தை பிடித்து கொண்டான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.